அண்மை செய்தி. சினிமா எனும் அற்புதமான பயணத்தில் 33 வருடங்கள் நிறைவு செய்கிறேன் என நடிகர் அஜித் குமார் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். யுவராஜ் வணக்கம், மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். நடிகரும் காற்பந்தய வீரருமான நடிகர் அஜித் குமார் தற்போது அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கின்றார். அதில் சினிமா துறையில் 33 வருடங்கள் நிறைவு செய்தையொட்டி தன்னுடைய குடும்பத்தினருக்கும் தன்னுடைய ரசிகர்களுக்கும் மற்றும் தன் சாதிக்க துணை புரிந்த அத்துணை நண்பர்களுக்கும் இந்த அறிக்கையின் வாயிலாக நன்றி தெரிவித்து இதனை வெளியிட்டிருக்கின்றார். அந்த அறிக்கையில் சினிமா என்ற இந்த அசாதாரண பயணத்தில் நான் 33 ஆண்டுகளை நிறைவு செய்கிறேன். இதை நான் கொண்டாடுவதற்காகவோ அல்லது பெருமைப்படுத்துவதற்காகவோ இதை எழுதவில்லை. கடந்து செல்லும் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு மைல்கல் ஆண்டு என்று நான் நம்புவதால் மைல்கல் எண்களுக்காக நான் காத்திருக்கவில்லை. உங்கள் அனைவருக்கும் முழு மனதுடன் என் கைகளை கூப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அதை குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த பயணம் ஒருபோதும் எளிதாக இருந்ததில்லை. நான் ஒரு மரபு வழியிலோ அல்லது செல்வாக்கிலோ இருந்து இந்த துறைக்கு வரவில்லை. முயற்சி செய்யும் விருப்பத்துடன் வெளியில் இருந்துதான் என்னுடைய இந்த வாழ்க்கையை தொடங்கியிருந்தேன். வாழ்க்கை அதன் சொந்த வழியில் காயங்கள், பின்னடைவுகள், தோல்விகள் மற்றும் அமைதியின் மூலம் என்னை மீண்டும் மீண்டும் சோதித்தது. ஆனால் நான் ஒருபோதும் இதை நிறுத்தவில்லை. நான் சாதித்துக் கொண்டே இருந்தேன். தொடர்ந்து இவற்றையெல்லாம் நான் சகித்துக் கொண்டே இருந்தேன். நான் மீண்டும் எழுந்தேன். நான் முன்னேறி கொண்டே இருந்தேன். தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில் பயணிக்க விரும்பக்கூடிய அந்த பாதையை நோக்கி நான் சென்று கொண்டிருந்தேன். ஏனென்றால் விடாமுயற்சி என்பது நான் கற்றுக்கொண்ட ஒன்று அல்ல, அது நான் வாழ்ந்த ஒன்று என்று அதனை குறிப்பிட்டிருக்கின்றார். சினிமாவில் நான் எண்ண முடியாத அளவுக்கு அதிகமாக விழுந்திருக்கின்றேன். நான் என்னை சந்தேகிக்கும் ஒவ்வொரு முறையும் உங்கள் அன்பு என்னை உயர்த்தி இருக்கின்றது. அவர் சினிமாவில் ஒவ்வொரு முறையும் தோல்வியடையும் பொழுது ரசிகர்களுடைய அன்பு மட்டுமே அவரை உற்சாகப்படுத்தியதாகவும் உத்வேகப்படுத்தியதாகவும் அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். நான் என்னுடைய பார்வையிலிருந்து விலகி இருந்த போதும், நேர்மையை தவிர வேறு எதையும் வழங்க என்னிடம் இல்லாத போதும் நீங்கள் என்னுடன் நின்றீர்கள். அந்த வகையான நம்பிக்கை அரிதானது. நான் அதை எப்பொழுதும் நெருக்கமாக பிடித்துக் கொள்கிறேன் என்று அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் என்னுடைய பயணம் சினிமாவோடு நின்றுவிடவில்லை. மோட்டார் பந்தய உலகில் நான் மிகவும் வித்தியாசமான சோதனையை எதிர்கொள்கிறேன். ஒரு பந்தய பாதைக்கு நீங்கள் யாராக இருந்தாலும் கவலைப்படவில்லை, அதை மன்னிப்பதில்லை. அதற்கு மரியாதை, கவனம் மற்றும் மன உறுதி தேவை. நானும் மோதிவிட்டேன், ரத்தமும் சிந்தியிருக்கிறேன். நான் வீழ்த்தப்பட்டு தாழ்த்தப்பட்டு என் உள்ளத்தில் சோதிக்கப்பட்டேன். ஆனால் பதக்கங்களை வெல்லவோ அல்லது தலைப்புச் செய்திகளை வெல்லவோ மாறாக ஒழுக்கம், தைரியம் மற்றும் வழி ஆகியவை நோக்கத்துடன் இணைந்து வாழ முடியும் என்பதை எனக்கு நானே நிரூபிக்கத்தான் தொடர்ந்து முன்னேறினேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இவர் இந்த காற்பந்தயங்கள் மற்றும் படங்களின் வெற்றி போன்றவை தலைப்புச் செய்திகளாக மாற வேண்டுமோ அல்லது தன்னை பற்றி பேச வேண்டுமோ என்று இல்லாமல் தன்னுடைய வலி, வேதனை தொடர்ந்து இதை நோக்கியே தன்னுடைய பயணத்தை நகர்த்தி கொண்டு சென்றதாக அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். நான் ஒருபோதும் சொல்லாத மனப்பான்மை கொண்ட ஒரு நாட்டை பிரதித்துவப்படுத்துகிறேன். தன்னுடைய நாட்டை பிரதித்துவப்படுத்துவதிலும் தன்னுடைய மொழியை பிரதித்துவப்படுத்துவதிலும் அவர் முன்னேறி சென்று கொண்டதாக குறிப்பிட்டிருக்கின்றார். 2025ஆம் ஆண்டில் அஜித் குமார் ரேசிங்குடன் மோட்டார் பந்தய உலகில் மீண்டும் நுழைந்த போது அது விளையாட்டுக்கு திரும்புவது மட்டுமல்ல, வயது, பயம் மற்றும் தடைகள் உண்மையானவை என்று சந்தேகித்த எவருக்கும் அதேபோல் மன உறுதியும் உண்மையானது என்று நிரூபிக்கும் வகையிலேயே தான் அந்த அஜித் குமார் ரேசிங் என்ற பந்தயத்தை ஆரம்பித்ததாக குறிப்பிட்டிருக்கின்றார். சாதிப்பதற்கு வயது ஒரு தடை இல்லை என்ற ஒரு கூற்றை நிரூபிப்பதற்காகவே அந்த அஜித் குமார் கார் பந்தயத்தை ஆரம்பித்ததாகவும் மீண்டும் கார் ரேஸில் ஈடுபட்டதாகவும் அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். என்னுடைய எல்லா ரசிகர்களுக்கும் நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. நீங்கள் பாராட்டுவதை கருணை செயல்களாக மாற்றியிருக்கிறீர்கள் என்று அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். உங்கள் அன்பை நான் ஒருபோதும் அலட்சியப்படுத்த மாட்டேன். என் நன்மைக்காக உங்கள் அன்பை ஒருபோதும் பறிக்க மாட்டேன் என்று அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். பல்வேறு சந்தர்ப்பங்களில் தனக்கு அன்பாக இருந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் தமிழக ஆட்சியின் மதிப்பிற்குரிய தலைவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு மதிப்புமிக்க பத்மபூஷன் விருதை வழங்கியதற்காக இந்திய ஜனாதிபதி மேடம் திரௌபதி முர்மு மற்றும் நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்களுக்கும் இந்திய அரசிற்கும் தான் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த கௌரவத்திற்கு மரியாதை செலுத்த என்னால் முடிந்த அனைத்தையும் வழங்குவதாகவும் இதில் குறிப்பிட்டிருக்கின்றார். என்னுடைய அனைத்து முயற்சிகளிலும் தொடர்ந்து தனக்கு ஆதரவளிக்கும் ஊடகங்கள் மற்றும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்திருக்கின்றார். தன்னுடைய மனைவி ஷாலினி வாழ்க்கையின் தூண், எல்லாவற்றிற்கும் அவர் தன்னுடைய துணை நிற்பதாக இந்த அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டிருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி யுவராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.